அன்பான என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான இந்த எளிய கிராமத்தில் மிக உறுதியான விசுவாசத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற வள்ளிவாகை கிறிஸ்துவ பெருமக்களே, உங்களுடைய வளர்ச்சியிலும் ஆன்மீக சமூக கல்வி வளர்ச்சியில் மிக ஆவலோடு பல்வகையில் உங்களுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற அருட்கண்ணியர்களே, கிரேஸ் அண்ட் கம்பேஷன் சபையிலிருந்து 2 இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கிரேஸ் இல்லத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆடையூர் சென்ட் பெனடிக்ட் இல்லத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாரம் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆண்டு முழுவதும் வாரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் வரவேற்கிறோம். இன்னும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு மவுண்ட் சென்ட் ஜோசப் இல்லத்திலிருந்து கார்மலைட் சகோதரிகளின் சார்பாக அவர்கள் பிரதிநிதிகளாக இங்கே சிஸ்டர் முன்னாள் முதல்வர், இன்னும் இந்நாள் அந்த சபையினுடைய தலைவர்களில் ஒருவர், இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் இந்த விழாவில் பங்கு கொள்ளுவதற்காக மட்டுமல்ல, பல்வகையில் உங்களுக்கு பண உதவியும் அருள் உதவியும் கொடுத்து கொண்டிருக்கிற இங்கே கொடையாளிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய திருவண்ணாமலை பங்கிலிருந்து கொடைகளை பல்வேறு வகையில் உங்களுக்கு அளிக்கிற அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் இங்கே தொடர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வேதியர் அவர்களும் இங்கே இருக்கிறார். இன்னும் இசைக்காக இசைத்து உங்களையெல்லாம் இறைவன்பால் இழுக்கிற இந்த இசை குழுவினுடைய வழிகாட்டியும் இங்கே இருக்கிறார். இன்னும் இங்கே வந்து வீடியோ எடுக்கிற மீடியா எடுக்கிற அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ என்னோடு இணைந்து கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய முன்னாள் நம்முடைய பங்கினுடைய செயல் பங்குதந்தை வேளாங்கண்ணி அவர் அடிகளார் வந்திருக்கிறார்கள். புதிய உதவி பங்கு தந்தையாக பணியேற்று இருக்கிற ஃபாதர் அமுதன் அடிகளாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிற்கு நீங்கள் இறைவனுடைய அருள் பெற வேண்டி உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஃபாதர் அமுதன் தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர் நில்லுங்க. இவர் தான் இனிமேல் வந்து இங்கே இருக்க போகிற நம்முடைய திருவண்ணாமலை பங்கினுடைய துணை பங்கு குரு அமுதன் அடிகளார். இவர் வந்தவாசி, செய்யாறு, வேட்டவளம் அங்கெல்லாம் வந்து துணை குருவாக இருந்து இது 5வது ஆண்டாக இங்கே நம்முடைய இந்த திருவண்ணாமலை பங்கிற்கு துணை குருவாக ஆயரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்தான் இந்த வள்ளிவாகை நம் துறிஞ்சாபுரம் இந்த துணை பங்குக்கெல்லாம் முழு பொறுப்பாளராக இருந்து வழிகாட்ட இருக்கிறார். ஆகவே அவரையும் நாம் கரவொலி எழுப்பி அனைவரையும் வருக என இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இறுதியில் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழா நடைபெறும். அதை நம்முடைய நற்கருணை விருந்து முடிந்தவுடன் அனைவரையும் பாராட்டி வாழ்த்து கூறி நன்றி சொல்லுகிற ஒரு விழாவை, சிறு விழாவை வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று இதய ஆண்டவர் விழாவை கொண்டாடுகிறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன பாடினீங்க? இப்போ அதிசயங்கள் செய்பவர் அருகில் யார்? எந்த ஆண்டவர்? இறுதி ஆண்டு. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கிற எங்களை நினச்சிக்காதீங்க, சிஸ்டர் பக்கத்தில் இருக்கிறாருன்னு. ஆனால் அவங்க தான் உண்மையான இறுதி ஆண்டவர். இங்கே இருக்கிறவங்க தான், பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இறுதி ஆண்டவர். அதுக்கு தான் வரப்போகிறோம். இப்போ அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அவர் யாருன்னா யார்? ஆண்டவர். என்ன ஆண்டவர்? இறுதி ஆண்டவர். சரி, உங்களுக்கு இன்னும் அதிசயம் செய்திருக்கிறாருங்க. சொன்னீங்க இல்லையா? அதிசயங்கள் அருகில் இருக்கிறார் அந்த இறுதி ஆண்டவர், இங்கே இருக்கிறார். அவரை வந்து நான் வாழ்த்தி போய் இன்னும் அதிசயம் செய்தார் இந்த வள்ளிவாகைக்கு. சரி, வெரி குட். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அவர் சொல்கிறார், என்னுடைய இதயம் தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்ட இதயம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமையை நான் தாங்கிக் கொள்ளுவேன்.
உங்கள் சுமைகளை சுகமாக நான் மாற்றுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இதய ஆண்டவர் கருணையை காட்டினாலே அது அங்கே அதிசயம் ஒரு அற்புதமாக முடியும். அதுதான் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன செய்தார் உங்கள் அனுபவத்தில்? உயிரோடு இருக்கிறதே அதிசயம். வெரி குட். அப்புறம் வேறு என்ன அதிசயம் உங்கள் வாழ்க்கையில்? இப்போ பாடினீங்க தானே, என் அருகில் இருக்கிறார், அதிசயம் செய்கிறாருன்றாங்க. என்ன அதிசயம் உங்களுக்கு பர்சனலாக செஞ்சுருக்காரு, இல்லை இந்த பங்குக்கு செஞ்சுருக்காரு? உயிரோடு இருக்கிறதே அம்மா சொன்னாங்க, கரெக்டு. அது இல்லாமல் வந்து இந்த நோயும் பேயும் பூச்சி இல்லாமல் கொஞ்சம் நல்லவங்களாக கோயிலுக்கு வந்து ஒழுங்காக உட்காருங்களே, அதுவே ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து பெற்று வெறுமனே அவர்களை வந்து வீதியில் விடாமல் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஆகவே அதுவே ஒரு பெரிய அதிசயம். அதனால் இதெல்லாம் நிறைய அதிசயம் இருக்குது. உங்கள் பங்குக்கு என்ன அதிசயம் செஞ்சுருக்காரு? நான் பார்த்துருக்குறேன். நான் முன்னாடி வந்தேன், இப்பயும் வந்தேன். நான் பார்க்கும்போது உங்கள் பங்கிற்கு ஏராளமான இந்த வள்ளி வாகைக்கு ஏராளமான அதிசயங்களை செய்கிறார். நான் ஃபஸ்ட்டு இங்கே பூசை வைக்க வரும்போது இந்த ஜன்னல்லாம் ஒரு ஜன்னலும் இல்லை, எல்லாம் வந்து பிஞ்சு போய் கிடக்குது. டோர் பாதி தான் இருந்துச்சு, பாதி மூட கூட முடியாது. உள்ளே உக்காந்தா எல்லா வண்டும் உள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நான் வச்சேன் இல்லையா, அங்கே பூசை வந்த உடனே என்னடா இந்த மாதிரி இருக்குது ஆண்டவரே, என்ன கொட்டா மாதிரி இருக்குது, ஏசுனார் பிறந்த அந்த இது மாட்டு கொட்டா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நல்லா தான் வச்சேன் நான். ஆனால் அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட சொன்ன, உண்மையாகவே இதை அதிசயம் நிறைந்தவர் அதிசயமாக மாற்றுவார்னு சொன்னேன்னா இல்லையா? பாருங்கள், நான் சொன்னதுனால இல்லை, அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார் என்று சொன்னதை ஒரு ஓராண்டு முடிவதுக்குள்ளாவே, நான் போனேன் வந்து செப்டம்பரில் வந்தேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த உடனே. ஆனால் இன்னும் செப்டம்பர் வரல. ஓராண்டுக்குள்ளேயே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே உக்கார கூட முடியாது கீழே, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பின்னாடி பார்த்தா கராமுரான்னு கிடக்கும், சுத்தம் வந்து எல்லாம் கருப்பு கருப்பாக கிடக்கும். ஆனால் நான் பார்த்தேன் இப்படி ஒரு நிலையை ஆண்டவர் போது ஆலயத்துக்குன்னு. ஆனால் ஓராண்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்போ ஒரு பெரிய கத்தீட்ரல் பேராலயம் கூட இந்த மாதிரி இருக்காது, பேராலயம் கூட இருக்காது. கீழே பாருங்கள், என்ன உட்காந்துக்கிறீங்களா எப்படி இருக்குது? கீழே என்னென்ன டைல்ஸு, அந்த கீழே டைல்ஸு மட்டும் இல்லை, சுவரெல்லாம் டைல்ஸு. பார்த்தீங்கன்னாக்கா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணாடி வச்ச நம்ம கதவுகள். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அருமையான கதவு மட்டும் இல்லை, முதல்ல வந்து உட்காந்த உடனே வேர்த்து வேர்த்து வேர்த்துன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வரும்போது பாருங்கள், என்ன கூலாக ஃபேனு, எல்லா லைட்டு. இது வந்து பார்த்தோம்னா ஓராண்டுக்குள்ளாக அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். இங்கே வள்ளி வாகை இந்த பங்கிற்கு உங்களுக்கு உண்மையாக அதிசயம் செய்திருக்காரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சும்மா வந்து அதிசயம் செய்கிறார்னு சொல்லி சும்மா டூ போட்டுன்னு இருக்கிறது இல்லை. அந்த அதிசயம் செய்கிறார், உண்மையாகவே அதிசயம் செய்திருக்கிறார். இது நானே சாட்சி. இங்கே வந்து நான் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்னடா ஓராண்டுக்குள்ளே இந்த அளவிற்கு ஒரு பெரிய பேராலயம் போல் வந்து இப்போ நான் வந்து பார்த்தேன். திருவிழா கொண்டாடுறது பார்த்தா எல்லாம் திருவண்ணாமலை அந்த உலகமாதா கோயிலில் செய்கிறத மாதிரி அதை விட பிரமாதமாக முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன் லைட்டு, வண்ண விளக்குகள். அதுக்கு முன்னாடியே தேர் ரெடி ஆகுது, இன்னும் பாதி ரெடி ஆகும்போது பிரமாதமாகுது. இன்னும் லைட்டெல்லாம் போட்டால் எப்படி தான் இருக்குன்னு தெரியல. ஆகவே ஒரு பெரிய பேராலயத்தில் நடைபெறுகின்ற பெரிய விழாவை போலவே நீங்கள் சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த இதய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விழாவாக நல்ல அருமையாக ஒரு பேராலயமாக இதை கொண்டாடுவதற்கு நான் ஒரு வருஷத்துலேயே இந்த ஒரு அதிசயத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் அதிசயம் நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டருங்கெல்லாம் பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க. வருவாங்களா? அவங்களுக்கு இன்னும் அவங்க வந்து இப்போ இவங்க கிரேஸ் சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்னது காலையிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேலை, முக்கியமாக ஆஸ்பத்திரி வேலை 24 hours அது இல்லையா? பார்த்தீங்களா என்ன எழுதிக்குதான் ஆஸ்பத்திரியில் 24 மணி நேரமும் நோயாளிகளை இங்கே பார்க்கல. அடுத்து இன்னொரு அந்த பக்கம் இருக்கிற அவங்களும் வந்து நர்சிங் காலேஜ் பொண்ணுங்க 24 மணி நேரம் அவங்கள பார்க்கணும். இருந்தாலும் நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த சிஸ்டருங்க வந்து அதை விட்டு வாரம் இங்கே வருவது மட்டுமல்ல, இன்றைக்கி நினைக்கிற ஒரு 3 மணிக்கு வந்துட்டாங்களே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளைங்கள நான் பார்த்தோன்னே பிரமிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் குயின் மாதிரியே தயாரிச்சுக்கிறாங்க சிஸ்டருங்க பார்த்தேன். அதுவா
ஆரோக்கியமாரி செசிலியா அவங்க கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பார்த்தா அப்படியே எல்லாம் வந்து தேவதைகள் வந்து இறங்குற மாதிரி அப்படி இறங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் பின்னாடி பாருங்கள், என்ன பிரமாதமாக அழகு மட்டுமல்ல, நல்ல அருமையாக ஆண்டவருடைய மகிமை பெறுவதற்கான பிரமாதமாக ஜோடித்து கொண்டார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நல்ல மறைக்கல்வியும் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே எப்படி ஒரு பெரிய கோயிலில் பேராலயத்தில் செய்வாங்களோ, எப்படி அங்கே வந்து புது நன்மை எடுக்கும்போது செய்வாங்களோ அந்த அளவிற்கு கொடுத்துருக்குறார். இது வந்து அதிசயமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம நீங்கள் இந்த மவுண்ட் சென்ட் ஜோசப் அந்த சிஸ்டர்ஸுங்க வந்து இப்போ ஒரு பெரிய பெருவிழா வச்சுருக்குறாங்க. வர 21ஆம் தேதி ஆயர் வருகிறார். அவங்களுடைய கன்னியர்கள் 4 பேர் அவங்க வந்து இறுதி வார்த்தை பாடி எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் பிரித்து கொடுத்து ரொம்ப வேகமாக போய் நான் நினச்சேன் அவங்கள அந்த 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 இதில் வந்து அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு. ஆனால் முக்கியமானவங்க ஜோதியும் வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் அந்த ப்ரொவின்ஷியல் ஹவுஸிலேருந்து கௌசல்யா அவங்களும் வந்திருக்கிறாங்க. நான் இவங்க சௌமியா, ரைட், ஐயோ சாரி, அவங்க சௌமியா வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன் இன்னும் அவ்வளோ வேலைலாம் இருக்குன்னு. அவ்வளோ வேலையை விட்டுட்டு நம்முடைய சிறிய கிராமத்தை தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. அதுவே எவ்வளோ பெரிய அதிசயம். அங்கே எவ்வளோ பேர் அவங்க 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அப்புறம் அங்கே போர்டிங்கு எல்லாம் இருக்கிறது. அவங்க இது மட்டுமல்ல, அவங்க வந்து நம்ம துரிஞ்சாபுரத்துக்கும் அவங்க தத்து எடுத்து பல வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நம்ம சிறிய கிராமத்தை தேடி வருவது அதிசயமா இல்லையா? அதான் அதிசயம் இல்லையா? ஸோ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இன்னும் சொல்லிக்கணும் போனால் எல்லாருமே செய்ய பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க அந்த மீடியாவிலேருந்து. அங்கே நாங்கள் பார்த்தோம், சின்ன காரில் ஏறுறதுக்கு இடம் இல்லை. உடனே என்ன பண்ணார் சந்தோஷம், அவங்களை எட்ரா வண்டின்னு சொல்லி 2 வீலர்லேயே வந்திருக்கிறாங்க. அவினாஷ் அவரும் அதே மாதிரி ஜேசுதாஸ் பொட்டி போடுறாருல்ல, அவர் வாரம் வாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து ஒரு சம்பளமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான நம்ம ஊதியம் கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்தையும் அவங்க உழைப்பையும் இதனால் பயனையும் அவர்கள் நமக்கு கொடுக்குறார்கள். அவர்கள் வருவது எவ்வளோ பெரிய அதிசயம் தானே. அவங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி இப்போ நிறைய வராங்க. இப்போ ஃபாதர் வேளாங்கண்ணி ஃபஸ்ட் நான் வரும்போது சொன்னேன், இப்படி இருக்க நீங்கள் எப்படியாவது இதை எடுத்து செய்யணும்னு. அவர் பகல் ராவு எங்கே போனார். ஆனால் வந்து அதிசயம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மை. என்னென்னா அவர் போய் எங்கே கேட்டாரோ எல்லாரும் வந்து வாரி வாரி அவங்க கொடுத்தாங்க. நான் கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி தான் காசு சேர்த்தாருன்னு தெரியல, எங்கே போய் சேர்த்தாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஒன்றும் அந்த ரசீதெலாம் அச்சடிக்கல, ஒன்றும் பெரிய அளவுக்கு நான் கூட வந்து பெரிய சொல்லலை. எல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கே போன டீச்சர் அவங்க இவங்க வாங்கின்னு. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம இது மவுண்ட் சென்ட் ஜோசப்லேருந்து எல்லா கட்டை எல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல, இங்கே வர்ணங்களை தீட்டுவதற்கு அப்புறம் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உதவியாளர் அவரும் வந்து ஏராளமாக அவர்கள் கொடுத்து இந்த ஆலயத்தை அவ்வளோ சிறப்பாக மிக விரைவில் வேளாங்கண்ணி அவர்கள் எந்த அளவிற்கு இதை செய்து முடித்தாரோ ஒரு பெரிய பேராலயமாக உருவாக்கியிருக்கிறார். எப்படின்னாக்கா இதை பார்க்குறதுக்கு யார் வந்தா திறப்பு விழாவுக்கு மேதக ஆயரே வருகிறார் பாருங்க, அந்த அளவிற்கு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம். ஆகவே வந்து அந்த அதிசயத்திற்காக இறைவனை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா இது வந்து ஒரு வாழ்த்துவதற்காக தான் சாமியார் இங்கே வருகிறார் இல்லையா? சரி, இன்றைக்கி நம்ம திரு இறுதி ஆண்டவர் விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். திரு இறுதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இப்போ உன் இதயத்தில் இருக்காரா? சரி, வேறு எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். முக்கியமாக இதயத்தில் இருந்தாக்கா என்ன எப்படி இருக்கணும்? நீ தூய்மை. உதயத்தில் அவர் இருக்கும்போது நீ எப்படிமா இருக்கணும்? நீயே இறுதியான ஒரு மாதிரி இருக்கணும். அதான் விஷயம். புரியுதா உனக்கு? இப்போ நான் சொன்ன அதிசயங்கள்லாம் நடந்துச்சு தானே. ஏன் அவர் இறுதி ஆண்டவராக நேராக அங்கேருந்து கட்டையெல்லாம் போட்டார் கீழே. இறுதி ஆண்டவராக வந்து பெயிண்டெல்லாம் அப்படியே போட்டு அவர் வந்து அப்படியே ஒரு ஆவி வந்து அடிச்சுதா? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே இறுதி ஆண்டவர் மேலேருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் லைட்டெல்லாம் போட்டு விட்டு போனாரா? ஃபேன்லாம் இறுதி ஆண்டவர் வந்து ஃபிட் பண்ணாரா? யார் இதெல்லாம் செஞ்சது? அந்த இறுதி ஆண்டவராக வாழும் இறுதி ஆண்டவர்கள் செய்திருக்கிறார்கள்.
ஆகவே இன்னைக்கு இறுதி ஆண்டவர் வாழ்கிறார்ன்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு, நான் வாழணும்னா நீ தான் என்னை போல வாழ வேண்டும். ஆகவே இறுதி ஆண்டவராக நீங்கள் உள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் சொன்னார். முன்னாடி அவர் சொல்லுவது என்ன சொன்னார்னாக்கா, நானே உலகின் ஒளின்னு முதல்ல சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் தான் உலகின் ஒளி. அச்சா, நீங்கள் தான் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். வானக தந்தை இரக்கமுடையோராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையோராய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேலே இருந்து அப்படியே வானத்திலிருந்து போடுவதல்ல. அவர் மனிதர்களாகிய உங்களை மாதிரி எங்களை மாதிரி. இப்போ பாரு, இதை யார் கொடுத்தாங்களோ அவங்களாம் இறுதி ஆண்டவர். இறுதி ஆண்டவராக அவர்கள் மாறியதுனால்தான் கருணையை வெளிப்படுத்த ஒருத்தர் கட்டை கொடுத்தாங்க, ஒருத்தர் பெயிண்ட்டை கொடுத்தாரு, ஒருத்தர் லைட்டை கொடுத்தாரு, ஒருத்தர் ஃபேன் கொடுத்தாரு. இவங்க தான் இறுதி ஆண்டவர். இப்போ படத்தில் இருக்கிறாரு, இங்கே உலகம் முழுசும் இருக்கிறாரு, ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிறாரு. ஆனால் வாழும் இறுதி ஆண்டவர், நடமாடும் இறுதி ஆண்டவர் எல்லாம் மனிதர்கள். இப்போ அவங்கெல்லாம் இறுதி ஆண்டவராக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களும் இறுதி ஆண்டவராக மாறணும். மாறுறதுக்கு என்ன செய்யணுன்றது தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு. இறுதி ஆண்டவர் சிம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. கருணை உள்ளவராக நீங்கள் இருங்கள். கருணை, இரக்கமுடையவராக இருங்கள். அது போதும். இரக்கமுடையவராக இருந்தால் கடவுளைப் போல நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள். புரியுதா? வானகத்தந்தை இரக்கமுடையவராக இருப்பது போல நீங்களும் அடுத்தவங்கிட்ட இரக்கத்தோடு நடந்தீர்களானால் நீங்கள் கடவுளாக மாறிவிடுகிறீர்கள், இதே ஆண்டவராக மாறிவிடுகிறீர்கள். அதை அவர் சும்மா ஒரு சாம்பிளாக செஞ்சு காட்டினார். அவரை நாம் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அவர் அங்கே 5000 பேரை பார்த்தவுடன் மனம் இறங்கினார். அவருடைய இதயம் ஆண்டவர் துடிக்குது. அவங்களுக்கெல்லாம் பட்னியில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். அப்போஸ்தலர்லாம் சொல்கிறான், ஒன்றுமே அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, இங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அனுப்புங்கன்றான். அவர் உள்ளத்தில் அவங்களுக்கு உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவருடைய மனம் இறங்குகிறது, கருணை வெளிப்படுகிறது. அந்த கருணை 5000 பேருக்கு மேலாக நல்லா சாப்பிட்டு 12 கூட வாடுறான். கருணை என்ன ஆகும்? ஆண்டவர் இரக்கம் வைத்தால் அது அதிசயமாக மாறும். அதை குஷ்டரோகி வருகிறான், எல்லாரும் ஓடிடுறாங்க, இயேசு மட்டும் நிற்கிறார். அங்கே பார்க்குறோம், அவன் அந்த இடத்துல நற்செய்தியாளன் சொல்லுங்க, அவன் மீது கருணை கொண்டார். அந்த கருணை, அவருடைய இரக்கம் என்ன ஆகுது? அந்த 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 தொழுநோயாளி தொட்டவுடன் அவனும் அதிசயம் குணமாகிறான். ஒன்று நாம் பார்க்குறோம். அவர் அதை விட நம்ம அவரிடம் பார்க்கறது, ஒரு பொண்ணை கொண்டாடுறாங்க, கொண்டாந்துட்டு இவ சாக வேண்டும், கல்லால் நாங்கள் அடிப்போம், இவ ஒரு விபச்சாரின்றாங்க. அது உண்மையாகவே அந்த மோயிசன் சட்டப்படி அவள் செத்து தான் ஆகணும். அவள் என்ன பண்ணியிருப்பாள்? 99% செத்தோம், முடிஞ்சது கதை. ஏன்னா உண்மையாக அகப்பட்டாச்சு. ஆனால் இயேசு ஒருவரும் மட்டும் பார்க்கிறார், இந்த பெண் வாழ வேண்டும். அங்கே இருக்கிறவெல்லாம் கல் ரெடி, பெரிய பெரிய கல்லாக வச்சுருக்கான், அடித்து அவளை சுத்தமாக கல்லாலே மூடிடுவாங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர் அங்கே நற்செய்தி சொல்லுகிறது, அவள் மேல் அவர் இரக்கம் கொண்டார், கருணை வைத்தார். கருணையினுடைய பலன் என்ன ஆச்சு? எங்கே பாவம் செய்யாதெல்லாம் அட்ரானவன்னா அவன் கல்லை போட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் அவள் சாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் கருணை வைத்தார், அவர் வாழ்வதற்கு அனுப்புகிறார். இனிமேல் பாவம் செய்யாத போகுமா? அவ்வளோ. அது இறுதியில் நாம் பார்க்குறோம், அந்த இதில் அந்த சிலுவையில் அவர் தொங்கும்போது எவ்வளோ கருணை இருந்தால், அவரை அடித்து கொண்டும் போய் சிலுவையில் அரைந்து காரி துப்புறான். டேய், நீ தானே புதுமெல்லாம் செஞ்ச, ஏன்னா யாரை உயிர்த்தெல்லாம் விட்டியாம நீ லாசரை, நீ இப்போ நீ கீழே இறங்கி வாடா பார்க்குறேன் நான். காரி துப்புறான். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? அடித்தவர்களை, அவரை குத்தியவர்களை, அவர் ஆணியால் அரைந்தவர்களை, காரி துப்பியவர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? பிதாவே பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். என்னது? இறங்கும் மட்டும் அல்ல, உருகும் இதயம், கருணை. கடைசியில் கருணையில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த நல்ல கல்லம் கெட்ட கல்லம் இருக்கு, நான் கதை சொல்ல தேவையில்லை. இந்த நல்ல கல்லம் எங்கே போகிறான்? கடைசியில் என்ன சொல்கிறாரு? நல்ல கல்லனுக்கு என்னம்மா சொன்னார்? கரெக்டு, என்னம்மா சொல்ல கரெக்ட். இன்றே நீ என்னோடு வா. உண்மையாகவே அவன் திருடன், உண்மையாகவே அவன் கொலைகாரன், உண்மையாகவே அவன் சாக வேண்டியவன், நரகத்துக்கு போக வேண்டியவன். லாஸ்ட் மினிட்டில் கெஞ்சற, ஆண்டவரே நீர் இரக்கம் வைத்தால் நீர்
இரக்கம் வைத்தால் இதை ஆண்டவரை கேட்குறா, என்னை வந்து என் மேலே இரக்கம் வைத்து என்னை வந்து பரிவோடு பாரும் கேட்குறான். பார்க்குறதா அவர் சொல்கிறார் இந்த பையனை பார்த்து, நீ இன்றே என்னோட வான் வீட்டில், உடனே மோட்சத்துக்கு போயிட்டான். யார் கூட? அந்த இதய ஆண்டவர் கூட நேரம் மோட்சத்துக்கு போயிட்டாமா அன்றைக்கே. அப்போவே அவங்க அம்மா லேட்டாக போனாங்க, மரியாள் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா லேட்டாக செத்தாங்க அவங்க. இயேசுநாதர் செத்து போகும்போது கூட போனது யார்? அவங்க அம்மாவா? அப்போஸ்தலருங்களா? அவெல்லாம் யாருமே போகல. அவர் கூட நேராக போனது யார்? கள்வன், கொலைகாரன். அந்த இதயம் அவனுக்கு இறங்குகிறது, உடனே அவனை மோட்சத்துக்கு எடுக்கிறார். ஆகவே அந்த இளகும் இதயம் கொண்டவரை போல் இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நான் அப்போ செஞ்சேன், ஆனால் இப்போ ஒன்றும் திரும்ப இறங்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் இறங்கி வந்து நான் செய்கிறதுக்கு ஆகிறது இல்லை. நான் அன்றைக்கி செஞ்சேன், மேலே போனேன், எங்கள் அப்பா பக்கத்தில், வலது பக்கத்தில், தந்தை பக்கத்தில் நான் நல்லா உக்காணுக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் ஆவியாக தான் இருக்கிறேன். ஆளாக வந்து செய்கிறதா இயல்வது இல்லை. ஆனால் எனக்கு ஆளாக இருந்து செய்கிறது யார் செய்யணும்? யார் செய்யணும்? நீயும் நானும். அதான் சார், நீயும் நானும். உங்களுக்கு கொடுந்தா புரியுதா? இன்றைக்கி நீங்கள் நன்மை புது நன்மை வாங்கிட்டு நாங்கள் வருவோம் வாரம் பூசை வைக்க. வரும்போதெல்லாம் நீங்கள் பாவசங்கீர்த்தனம் பண்ணி என்ன வாங்கணும்? அந்த இறுதி ஆண்டவரை தகுதியோடு நீங்கள் உட்கொள்ளணும். நீங்கள்லாம் இருக்கிறீங்களா, பூசிக்கு வரீங்களான்றது நோட் பண்ணிக்கினே இருப்பாங்க. புரியுதா? இன்றைக்கி எப்படி நீங்கள் சம்மனுஸ் மாதிரி உக்காந்துக்கிறீங்களோ அதே மாதிரி சம்மனுஸாகவே நீங்கள் வாழ வேண்டும். எது வரைக்குமா? கல்யாணம் வரைக்குமா? இல்லை, எது வரைக்கும்? கடைசி சாவர வரைக்கும் நீங்கள். புரியுதா? இன்றைக்கி கொடுக்குற வார்த்தைப்பாடு வந்து சும்மா கொடுத்துட்டு நாளையோட முடியறதில்லை. நீங்கள் வந்து சாவர வரைக்கும் இன்னும் எப்படி இருக்கணும்? அந்த சம்மனுசு போலவே இருக்க வேண்டும். ஆக நாங்களும் பார்க்க வேண்டும் உங்களை. ஆகவே உங்களுக்கு என்ன பண்ண, நீங்கள் இறுதி ஆண்டவரை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் முதல் முறையாக வாங்குறீங்க. அப்போ இறுதி ஆண்டவரை வாங்கினா நீ எப்படி ஆயிடணும்? இறுதி ஆண்டவர் போலவே ஆகிவிட வேண்டும். அந்த இறுதி ஆண்டவரை போலவே நாங்கள் வாழ்வோம் என்று தான் நீங்கள் பிரதிக்கணை செய்து வத்தியெல்லாம் பிடிச்சின்னு சத்தியம் பண்ணி இன்றைக்கி வாங்குறீங்க. வாங்கிட்டு அவருக்கே துரோகம் செய்யலாமா? அதனால் பாவம் செய்யாமல் நீங்கள் வந்து வாரம் இங்கே வரும்போதெல்லாம் நன்மை வாங்கணும். ஆகவே அனைவருக்கும் நான் மீண்டும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். நாம் தான் நடமாடும் இறுதி ஆண்டவர். இப்போ நாங்கள் சொல்லலாம், எல்லா சிஸ்டருங்கள்லாம் இறுதி ஆண்டவர், உதவி செய்கிறவங்களாம் இறுதி ஆண்டவர், ஃபோட்டோ பிடிக்கிறவங்க இறுதி ஆண்டவர், இன்றைக்கி பெட்டி போடுற இறுதி ஆண்டவர். இன்றைக்கி இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஊடாக போய் மக்களை கொண்டு போய் உங்களுக்கெல்லாம் பணம் திரட்டி கொடுத்து இதையெல்லாம் ஆக்கி தருகின்ற நம்முடைய வேதியர் நம்பிக்கைநாதர், அவரும் இறுதி ஆண்டவர். அது மட்டும் இல்லை, பீட்டர் அவர் கூட இருந்து, பீட்டர் கூட நீங்கள்லாம் போய் லேடிஸ்லாம் வந்தாங்க அன்றைக்கி. போய் அவ்வளோ பணத்தை கொண்டாந்து மிக அருமையாக தயாரிக்கல. நீங்கள்லாம் இறுதி ஆண்டவர் தான் ஆல்ரெடி. நீங்கள் அவ்வளோ இறுதி ஆண்டவராக இல்லைனாக்கா நீங்கள் வேலையை விட்டு இதை விட்டு வீடாக போய் அந்த 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 அன்பளிப்பு கொண்டாந்து அருமையாக திருவிழா நடத்துவீங்களா? உங்களுக்கு தான் சம்பளமே இல்லையா? அன்றைக்கி எங்கன்னா போயிருந்தால் 500 ரூபா கிடச்சிருக்குமாம்மா? அதை விட்டு இன்றைக்கி ஒரு வாரமாக இங்கேயே தங்கி செய்கிறீர்கள். நீங்கள்லாம் இறுதி ஆண்டவர் தான். ஆகவே எல்லோரும் இறுதி ஆண்டவர்களாக நாம் வாழும் இறுதி ஆண்டவர்கள் நாம். அதை தான் சொல்கிறார், அப்பா நான் வாழணும்னா ஆண்டவரை உன்னில் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறாரு. நாமெல்லாம் இறுதி ஆண்டவராக வாழ்வதற்கு இறைவனிடம் வரம் கேட்போம். எழுந்து நிற்போம்.